வேலூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தையின் கைவிரல் துண்டான பரிதாபம். வேலூர் முள்ளிப்பாளையத்தை சேர்ந்தவர்கள் 30 வயதான விமல்ராஜ், 24 வயதான நிவேதா தம்பதியினர். நிறை மாத கர்ப்பிணியான நிவேதாவிற்கு கடந்த 24ஆம் தேதியன்று அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்நிலையில் நேற்று குழந்தையின் கையில் குளுக்கோஸ் மற்றும் மருந்து ஏற்ற இருந்த ஊசியை செவிலியர்கள் மாற்றுவதற்காக குழந்தையின் வலது கையில் ஒட்டப்பட்டிருந்த டேப்பை கத்திரிக்கோலால் கட் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக குழந்தையின் வலது கை கட்டை விரல் துண்டாகியுள்ளது. இதனை கண்டு தாய் மற்றும் உறவினர்கள் அதிர்ந்து போய் கதறி அழுதுள்ளனர். பின்னர் மருத்துவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து வேலூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையின் கையில் பிளாஸ்டிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை செய்வதற்காக உடனடியாக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இதுகுறித்து விளக்கம் கேட்க பலமுறை மருத்துவக் கல்லூரி முதல்வருக்கு போன் செய்தும் தொடர்பு கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.